அந்த மாநாடு கூட ஒரு ஆடியோ லட்சமா தான் நடக்குதே தவிர ஒரு அரசியல் மாநாடாவே தெரியல. கட்சிக்காரங்க பார்த்துட்டு போறாங்க. கட்சி நீங்க வரல இல்ல, நீங்க உறுப்பினர் இல்ல, உறுப்பினர் பிரச்சனை, தொண்டர்களுடைய பிரச்சனை. நீங்க ஏன் தலைவரை கவலைப்படுறீங்கன்னு கேக்குறேன். பவுன்சர்களை வச்சு விரட்டுறதெல்லாம் எப்படி பிரச்சனை இல்லை. யாரை விரட்டினமோ உங்க பத்திரிகையாளர்களை விரட்டி இருக்கிறாங்க அவங்க. இப்பவும் சொல்றேன், மாநாடு கண்ணியமாக நடந்தது. இவ்வளவு பெரிய மாநாடை கட்டமைக்கும் போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது அங்க எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். எத்தனையோ பத்திரிகையாளர் நண்பர்களும் நான் சந்திச்சேன். எல்லா பெயர் சொல்ல விருப்பம்ல அத்தனை தொலைக்காட்சியினுடைய யூடியூப்னுடைய எல்லா செய்தியாளர்களுமே அங்க வந்தாங்க. யாருக்கு என்ன அசௌகரியம் இருந்தது? அவர்கள் வந்தாங்க. மாநாடு திடல் ரொம்ப பெருசு நடந்துதான் வரணும். எதிர்பாராத விதத்துல அவ்வளவு கூட்டம் வந்துடுச்சு. தண்ணி தேவைப்படக்கூடிய தண்ணியை வெளியில இருந்து கொண்டு வர முடியல. ஃபுல்லா டிராபிக் ஜாமு. இது யாரு அரசு பார்க்கணுமா, மாநாடு நடத்துறவங்க பார்க்கணுமா? மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களே, மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க. அப்ப போக்குவரத்தை யார் சரி செஞ்சு தரும்? யார் சரி செய்யணும்? அது அரசு தானே செய்யணும். ஏன் செய்யல? ஏங்க செய்யல? இன்னைக்கு உட்காந்து மார்க்சியத்தை பேசுறீங்க, கம்யூனிஸ்டத்தை பேசுறீங்க இல்லையா? அது ஏன் முன்னிலைப்படுத்தல? இல்ல அது 1.5 வருஷம் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? கோமால இருந்தீங்களா? 1.5 வருஷம் கோமால இருந்தீங்களா? சொல்லக்கூடியது யாருன்னு கேக்குறேன். சொல்றது யாரு? நம்ம தான் சொல்றோம். யாரு? நம்ம தான் சொல்றோம். நீங்க தான் சொல்றீங்கன்னா 1.5 வருஷமா நான் இதே சேனல் பல முறை வந்திருக்கேன். ஏன் உங்களுடைய கேள்வி வைக்கல? அப்ப நான் இல்லையே. இல்ல அப்ப அதுதான் சொல்றேன். நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரீங்கன்னா 10 வருஷத்துக்கான பதில் இருக்கா? சமூக நீதியை தான் கொள்கையை கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? இங்க சமூக நீதியை தான் பேசுறோம். மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு வராங்க. மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையிலுமே தமிழக வெற்றி கழகம் தலையிடுது. பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையின் பக்கம் போய் நின்றுகிட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசலன்றது இல்லை. இங்க சொல்லல, செயல் செயல் செயல்னு சொல்லிட்டாரு. இப்பவும் சொல்றோம், சொல்லல செயல் தான். இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப கீழ்த்தனமான விமர்சனம்னு சொல்றேன்.